ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாச்சு. அதனால குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சைட் டிஷ் மாதிரி எதுவும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு முட்டையை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிடலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூட வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 2 அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயமும் 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நம்ம ஒரு முட்டையிலேயே வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம காரம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வந்து நான் வெறும் வரமிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெப்பர் பொடி கூட போட்டுக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டுறலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து முட்டையும் நம்ம நல்லா அடிச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி. இது கூட நம்ம ஒரே ஒரு கேரட் மட்டும் துருவி உள்ள போட்டுக்கலாங்க. கேரட் பார்த்தீங்கன்னா மேல் தோல் மட்டும் நல்லா சீவிட்டு ரொம்ப சன்னமாக வர மாதிரி கட்டரை வச்சு நம்ம சொரவி உள்ள போட்டுக்கலாம் கேரட்டை. ஈவினிங் டைம் அல்லது நைட் டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு வச்சு கடிச்சிக்கும் போது சாப்பாடு கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ கேரட் இது மாதிரி சின்ன ஒரு ஹோல்ஸ் வச்சு நம்ம துருவி உள்ள போட்டுக்கலாம். ஒரே ஒரு முட்டையங்காட்டி நான் ஒரு கேரட் மட்டும் சர்வி போட்டிருக்கேன். ரொம்ப காய் போட்டாலும் வந்து நல்லா இருக்காது, அதனால ஒரே ஒரு கேரட் மட்டும் நம்ம உள்ள போட்டுக்கலாம். இப்போ கேரட்டோடு சேர்த்து முட்டையும் நல்லா அடிச்சு விட்டுறலாங்க. அதில் இருக்க உப்பு காரம் வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா கேரட்டோட கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா அடிச்சு விட்டுட்டோம்னா அந்த உப்பு காரமெல்லாம் கலக்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பணியாரக்கல் எடுத்து வச்சு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். தோசைக்கல்ல ஊற்றுறதுக்கு பதிலாக இது மாதிரி பணியாரக்கல்ல ஊற்றுனீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக அழகாக வரும், பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பணியாரக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. பணியாரக்கல் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் வந்து நம்ம திருப்பி போடும்போது நல்லா அழகாக வரும். இப்போ எல்லா ஹோல்ஸ்லையும் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ அடித்து வச்சிருக்கிற அந்த முட்டையை வந்து நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தான் வரும்னு நினச்சேன், பார்த்தா அந்த ஒரே ஒரு முட்டையில் பணியாரக்கல்ல இருக்கிற எல்லாமே வந்து நிறைஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட போதுமே. இப்போ மீதி இருக்கிறதுலையும் ஊற்றிக்கலாங்க. இது வந்து பணியாரம் மட்டும் ரொம்ப நேரம் வந்து வேக வேண்டியது இல்லைங்க. அந்த முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணங்காட்டி தோசைக்கல்ல போடுற மாதிரி டக்குன்னு வெந்துடும். ஒரு செகண்ட் 2 செகண்ட்லேயே வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடும். நம்ம அதை அப்படியே ஸ்பூன் வச்சு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஒரு 2 செகண்ட் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே லைட்டாக திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நல்லா செவந்து வந்துருச்சு. அதனால இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டோம்னா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடும். இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படியே ஒரு சைடு எடுக்கும்போது அப்படியே அழகாக வந்துடும். இதே மாதிரி இன்னொரு சைடு வந்த பிறகு நம்ம அதை எடுத்துக்கலாம்.
எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மேலால அப்படி மிதங்குற அளவுக்கு இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 2 செகண்ட் ஆயிடுச்சுங்க. இன்னொரு சைடும் நல்லா வெந்திருக்கும். நம்ம அப்படியே மறுபடியும் ஸ்பூன் வச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம எடுத்துடலாங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஆம்லேட் மாதிரியும் இருக்கும், பணியார மாட்டவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சுட சுட சூப்பரான ஒரே ஒரு முட்டையில நம்ம இத்தனை குழிப்பணியாரம் மட்டும் செஞ்சாச்சு. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சைடிஷ்க்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.